இதயத்துள்ளாங்க போத்தனூர்ல பூத்துங்க. எங்களுக்கு ஏகப்பட்ட நிறைய பிரச்சனை இருக்குங்க. டேமேஜ் பிரச்சனை நிறைய இருக்குதுங்க. பணம் வந்து ஆன்லைன்ல கட்டிட்டு இருக்கோம். அதுல ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. போன மாசத்துல வந்து 25,000 ரூபாய் பணம் மாட்டிக்கிச்சு. திருப்பி வர்றதுக்கு 2-3 நாள் ஆகுதுங்க. அதனால இதுக்கு முன்னாடி இருந்த சிஎம் வந்து எத்தனையோ சிஎம் வந்திருக்காங்க. எங்களை கூப்பிட்டு வச்சு பேசுனதே கிடையாதுங்க. இப்போ இந்த சிஎம் நம்மளை வச்சு கூப்பிட்டு வச்சு கேட்கணுங்க. எங்கள் குறையெல்லாம் என்னன்னு கேட்கணுங்க. எங்களுக்கு 800 பூத் இருக்குது, 800 குடும்பம் இருக்குதுங்க. எங்களை யாருமே கண்டுக்கிறது இல்லை, எதுவுமே பண்ணிக்கிறது இல்லைங்க. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு ஒன்றுமே தெரியுது இல்லைங்க. எங்களை கூப்பிட்டு வச்சு எங்களோட குறையெல்லாம் கேட்கணும்னு அவங்ககிட்ட இதெல்லாம் பேச முடியாததெல்லாம் நிறையா இருக்குங்க. அது பூராமல் நாங்கள் லெட்டர் போய் கொடுக்கணும். எங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுக்கணுங்க. பண்ணி கொடுப்பாங்கன்னு ரொம்ப தூரம் ஆண்டவனை வேண்டிக்கிறேங்க. இப்போ வந்து சேலரி வந்து கழிச்சு கட்டுறதுங்க. அது வந்து இருக்கவே கூடாதுங்க. சேலரி கழிச்சு கட்டுற வேலையே இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து அது இருக்குங்காட்டி தான் பேங்க்ல லோனே தருவாங்க. நாங்கள் பேங்க்ல லோன் வாங்கினது வந்து நிறைய பேர் வாங்கியிருக்கோம். இனிமேல் வாங்கறதுக்கு இருக்கவங்களும் போய் கேட்க முடியாது. கமிஷன் கழிச்சு கட்டினா யாரும் பேங்க்ல போய் கேட்க முடியாது. இப்போ பேங்க்ல நாங்கள் வாங்கினவங்களும் நிறைய பேர் இருக்கோம். வாங்கினவங்களுக்கும் வந்து ஒன்றும் கட்ட முடியாது. இது டெய்லி கழிச்சு கட்டோம்னா எல்லா காசும் அப்படி இப்படியே போயிடும். எல்லா சில்லறையே போயிருங்க. எங்களுக்கு வந்து மாசம் கொடுக்குற மாதிரியே இப்போ கொடுக்குற மாதிரியே கொடுக்கட்டுங்க. இப்போ கொடுக்குற அமௌண்ட் இப்படி கொடுத்துட்டு மாதிரியே கொடுக்கட்டுங்க. இதுதான் எங்களுக்கு வேணுங்க. இது கையில காசு கழிச்சு கட்டுற இதே இருக்கக்கூடாதுங்க. எங்களுக்கு அது வேண்டவே வேண்டாங்க. அந்த மாதிரி எண்ணமே வச்சுக்க வேண்டாங்க. அது எங்களுக்கு வேண்டவே வேண்டாம். எங்களுக்கு நாங்கள் நிறைய பேர் லோன் வாங்கியிருக்கோம். நாங்கள் லோன் வாங்கினவங்களுக்கு நாங்கள் எப்படி கட்டுறது சொல்லுங்க? நாங்கள் எப்படி கட்ட முடியும்? இங்கே வந்து நீங்கள் டெய்லி கழிச்சு கட்டிட்டோம்னா கழிச்சு போயிடும். அப்புறம் நாங்கள் மாதம் அவங்க டியூ கட்டுறதுக்கு நாங்கள் எங்கே பண்ண முடியும்? வண்டி டியூ இருக்குது, வீட்டு டியூ இருக்குது. இனி புதுசாக வீடு கட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள எங்கே போய் லோன் வாங்குறது? முதல் போனாவே பேங்க்ல போனாவே சம்பளம் இல்லைன்னு சம்பளம் அதைத்தான் சொல்லிட்டு இருக்காங்க. சம்பளம் வந்துட்டே நம்ம போய் பேங்க்ல போனோம்னா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சம்பளமே வராது. உங்களுக்கு கழிச்சு கட்டிட்டோம்னா பேங்க்ல எப்படி எங்களுக்கு லோன் தருவாங்க? நாங்கள் என்ன பண்றது சொல்லுங்க? இதை நம்பிதான் நாங்களே இருக்கிறோம். இதை நம்பிதான் நாங்க இருக்கிறோம். எங்களுக்கு இந்த நம்ம புதுசா வந்த சிஎம் எங்களை கூப்பிட்டு வச்சு எங்களுக்கு என்ன ஏதுன்னு எங்களோட குறைய பூரா கேட்கணுங்க. எங்க குறையெல்லாம் கேட்கணும். எங்களுக்கு நிறைய குறை இருக்குங்க. ஏகப்பட்ட குறை இருக்குங்க. கொஞ்சம் நெஞ்ச குறையில ஏகப்பட்ட குறை கழிச்சு கட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அது எங்களுக்கு முடியாதுன்னு சொல்றாங்க. 1ஆம் தேதி இருக்காங்க. மாசம்